ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸின் சமையல் உலகம். நேற்றுக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என் பையனோட பர்த்டே, அதாவது ஜூலை 7th. அவனோட பர்த்டே vlog தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அவனுக்காக நான் ஸ்பெஷலாக பிஸ்தாஷியோ கேக் நான் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன். அதிலேருந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல கேக் பண்ணுறதுக்கு 2 கப் கேக் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதாவது 2 கப் மைதா மாவுலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1/4 கப் பிஸ்தா பருப்பை லைட்டாக மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் க்ரீன் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போது இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துடலாம். பவுடர் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்தாச்சு. இப்போ லிக்விட் ஐட்டம்ஸ் சேர்க்கலாம். 1/2 கப் தயிர் சேர்க்குறேன். அப்புறம் 1/4 கப் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். அப்புறம் 1 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1/4 கப் எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போது பாலை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கேக் டின்னில் ஓரங்களெல்லாம் பட்டர் வச்சு தடவிட்டு மைதா போட்டு டஸ்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ இதில் கேக் மாவை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 கேக்காக பண்ண போகிறேன். அதனால் முதல்ல பாதி மாவை மட்டும் இதில் ஆட் பண்ணி பேக் பண்ணிக்க போகிறேன். கேக் டின்னில் மாவு சேர்த்துட்டு 2 தடவை இந்த மாதிரி தட்டி விட்டுறணும். அப்படின்னா தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தால் அதெல்லாம் போயிடும். இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் 1 லேயர் உப்பு, ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் ஒரு பிளேட்டு வச்சு குக்கரோட வெயிட்டும் கேஸ்கெட்டும் சேர்க்காம மூடி வச்சு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடணும். இப்போது கேக் டின்னை உள்ளே வச்சு மூடிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ரெட் வெல்வெட் கேக்கு, ஆரஞ்சு ஆல்மண்ட் கேக்லாம் ப்ரீஹீட் எப்படி பண்ணணும் குக்கரை அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். எனக்கு ஒவ்வொரு கேக்குக்கும் சரியாக 30 நிமிஷம் ஆச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குச்சியோ இல்லை நைஃபையோ கேக்குள்ளே விட்டு பார்க்கும்போது குச்சியோ நைஃபும் கிளியராக வரணும். கிளியராக வந்துடுச்சு. இப்போ நம்ம கேக் டின்னை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு கேக்கையும் பேக் பண்ணி எடுத்துட்டேன். கேக் டின்னோட சூடு குறைஞ்சதுக்கப்புறம் தான் கேக்கை உள்ளேருந்து வெளியே எடுக்கணும். அப்படின்னா தான் பிஞ்சு போகாது. கேக்குக்கு க்ரீம் தயார் பண்ணிடலாம். இப்போது நான் இன்றைக்கி சீஸ் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கப் சீஸ் க்ரீம் வீட்டில் பண்ணது நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் சீஸ் க்ரீம் வீட்டிலேயே எப்படி பண்ணணுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்புறம் 3/4 கப் வீப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இது 2யும் சேர்த்து தான் க்ரீம் பண்ண போகிறேன். வீப்பிங் க்ரீமுக்கு பதிலாக பட்டர் வச்சு பண்ணலாம். அதுவும் நம்ம சேனல் வீடியோவில் சீஸ் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கில் இருக்குது. இப்போது 3/4 கப் வீப்பிங் க்ரீம் பவுடரை ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து அதே 3/4 கப்புக்கு பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து சில்லுன்னு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா ஸ்டிஃப் பீக் வர்ற வரைக்கும் பீட் பண்ணிடலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஒயர் விஸ்க் வச்சு கூட நம்ம செய்யலாம். அது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஸ்டிஃப் பீக் வர்றதுக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா ஸ்டிஃப் பீக் வந்துடுச்சு. இப்போ அடுத்து க்ரீம் சீஸை நல்லா பீட் பண்ணிடலாம் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு. இதுவும் ஒயர் விஸ்க் வச்சு பண்ண முடியும், கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆல்ரெடி வீப்பிங் க்ரீம் நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கும். நாம் இந்த க்ரீம் சீஸுக்காக மட்டுமே கொஞ்சமாக சுகர் சேர்த்தா போதும்.
அதுக்கு சுகரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் ஆக்கிடணும். 2-3 தடவை சலித்து ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நான் மொத்தமே 4 டேபிள் ஸ்பூன் தான் சுகர் பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக ஐசிங் சுகர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இப்போது க்ரீம் சீஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது வீப்பிங் க்ரீமோட இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் சீஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரெண்டும் சேர்த்து செய்கிறதுனால கேக்குக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும் கேக்கு. அவ்வளோதான், க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 45 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் யூஸ் பண்ணிக்கணும். நாம் ஹெவி வீப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருந்தோன்னா இந்த ஸ்டெப் தேவையில்லை, டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 45 மினிட்ஸ் கழித்து கேக் டெக்கரேஷன் பண்ணலாம். முதல்ல ஒரு கேக்கை இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு அது மேலே க்ரீமை அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணும்போது கீழே இருக்கிற பிளேட்டை லைட்டாக ரொட்டேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், அப்படின்னா நல்ல ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஒரு லேயர் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது கேக்கை வச்சிடலாம். நான் ரெண்டாவது கேக்கில் மேலே லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே சைடில் எல்லாம் நல்லா க்ரீம்ஸ் அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான், அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இதில் டெக்கரேஷனுக்காக க்ரீன் கலர் கார்ன் சிரப் அப்ளை பண்ண போகிறேன். இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அவ்வளோதான், அப்ளை பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நான் பிஸ்தாஷியோ கேக் பண்ணுறதுனால க்ரீன் கலர் அப்ளை பண்ணுறேன். அடுத்து 1/4 கப் பிஸ்தா பருப்பை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இப்போ சைட்லலாம் நல்லா அப்ளை பண்ணிடலாம், பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பிஸ்தாஷியோ கேக் ரெடி ஆயிடுச்சு. கடையில் வாங்குறத விட நானே செஞ்சு என் பையனுக்கு கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது என் பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்கலாம். இந்த தடவை நாங்கள் யாரையுமே இன்வைட் பண்ணல, என்னோடய ஃபேமிலிஸ் எல்லாருமே வீடியோ காலில் தான் இருந்தாங்க. அப்புறம் என் ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வீடியோ எடுத்து என் பையனுக்கு விஷஸ் அனுப்பியிருந்தாங்க. இது என் அக்கா பொண்ணு என் பையனுக்கு ரெடி பண்ண க்ரீட்டிங் கார்டு. ஹாப்பி பர்த்டே யுவதர்ஷன். ஹாப்பி பர்த்டே தர்ஷன்.
Happy birthday, Yuvadarsan. Happy birthday, Yuvadarsan. Many more happy returns of the day, Darshan. Happy birthday, Yuvadarsan. Ah,